தமிழக அரசியலில் தீராத வழக்குகளின் நாயகன் என பெயரெடுத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி வைத்தியம் அளித்து வருகிறது தமிழக வெற்றிக் கழக அரசு. ஏற்கனவே தவேக ஆட்சியை கவிழ்க்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பாய்ந்த வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் முன்ஜாமீனில் காவல் நிலைய படிகளேறி ஓய்வதற்குள் முதல்வர் விஜய் தனது அடுத்த பிரம்மாஸ்திரத்தை வீசியிருக்கிறார். டாஸ்மாகில் நடந்த மெகா முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி, விசாகன் IAS உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து 45 இடங்களில் அதிரடி ரெய்டுகளை அரங்கேற்றியது. இந்த புதிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கவில்லை. உச்சநீதிமன்றம் சென்று முன்ஜாமீன் வாங்கினார் செந்தில் பாலாஜி. கரூர் கம்பெனியை ஒழிச்சே ஆகணும் என முதல்வரும் அதிரடி ஆக்ஷன்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கும் சிக்கல் முளைத்திருக்கிறது. வழக்கமாக மாநில விசாரணை அமைப்புகள் பதியும் வழக்குகளின் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை தனியே வழக்கு பதிந்து விசாரணை செய்யும். இந்த முறை புது ரூட்டை கண்டுபிடித்திருக்கிறது தமிழக அரசு. அதாவது டாஸ்மாக் முறைகேட்டை விசாரித்த அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் 2 பதில் மனுக்களையும் ஒரு பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்தது. அதன் விவரங்களை தமிழக உள்துறை செயலாளர் அனுப்பியதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி, விசாகன் உள்ளிட்டவர்கள் மீது டாஸ்மாக் முறைகேடு வழக்கை பதிந்திருக்கிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. டாஸ்மாக் பார்களை ஒப்பந்தம் எடுத்தவர்கள் நடத்தாமல் 3வது நபர்களே நடத்தியிருக்கின்றனர். கரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பார்களை கரூர் கம்பெனியைச் சேர்ந்த மூலனூர் கார்த்திக் என்பவர்தான் நடத்தியிருக்கிறார். பார்ட்டி ஃபண்ட் என்கின்ற பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள பார் உரிமையாளர்களிடமிருந்து பணம் வசூலித்திருக்கிறது கரூர் கேங். போலி ரசீதுகளை வழங்கியும் பழைய பாட்டில்களுக்கு அதிக விலை நிர்ணயம் செய்து முறைகேடு செய்துள்ளனர். மது பாட்டில்களின் விலையை விட கூடுதலாக விலை வைத்து விற்றுள்ளனர் என்று கரூர் கம்பெனி மூலம் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. மேலும் கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்களிடமிருந்தும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையில் வசூலிக்கப்பட்ட விதத்திலும் பார்ட்டி ஃபண்டு திரட்டப்பட்டதாக சந்தேகிக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. விசாகன் IAS-இடம் ஆதிக்கம் செலுத்திய விதத்திலும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருந்து டாஸ்மாக் கொள்முதலில் முடிவெடுத்த வகையிலும் டாஸ்மாக்கையே தன் விரல் அசைவில் நகர்த்தியிருக்கிறார் ரத்தீஷ். கட்சி நிதி கையாளப்பட்ட விதத்திலும் அவரது பங்கு இருந்திருக்கலாம். அவர் சிக்கினால் நேரடியாக உதயநிதிக்கும் சிக்கல் உண்டாகிவிடும். ரத்தீஷ் ராஜ் சண்முகவேல் கடந்த திமுக ஆட்சியில் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் முதல் டெண்டர் விவகாரங்கள் வரை பல விவகாரங்களை கையாண்டவர். எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதியின் நெருங்கிய நண்பர் ஆவார். பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தை வைத்து சட்டமன்றத்தில் புயலை கிளப்ப ஆயத்தமாகிறது தவேக. டாஸ்மாக் வழக்கை வைத்து கரூர் கம்பெனியை வேரறுக்க முடிவெடுத்திருக்கிறார் முதல்வர் விஜய். வரும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தமிழக அரசியலில் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது.